காற்று அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கையில் மிக மிக அடிப்படையானதாக இருக்குது. புதிய அக்குபஞ்சர் அப்படிங்கிற புத்தகத்தில் வரும். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா வியர்வை துவாரங்களும் அக்குபஞ்சர் புள்ளிகள் தான். அந்த துவாரங்கள் வழியாக நம்ம உடம்பு வந்துட்டு சுவாசிக்கும். நம்ம மூக்கில் மட்டும் சுவாசிக்கல, நம்ம தோள்களும் சுவாசிச்சிருக்கு. ஒரு மனிதன் செய்யக்கூடிய பாவத்தின் காரணமாக, தவறின் காரணமாக சில இடங்கள் என்ன ஆகுதுன்னு சொன்னால் தடைபடுது. அதாவது அந்த வேர்வை துவாரங்கள் அடைபட்டுருது அவன் செஞ்ச பாவத்தின் காரணமாக. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், அந்த ஒரு பகுதிக்கும் நம்முடைய உறுப்பில் உள்ள ஒரு பகுதிக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கும். அந்த உறுப்பு அந்த இடத்துலேருந்து அந்த காற்று அந்த உறுப்புக்கு போய் சேர முடியாதனால அந்த உறுப்பினுடைய உயிரோட்டம் பாதிக்கப்பட்டு நோய்கள் ஏற்படுது. இப்போ அந்த நபர் வந்துட்டு தான் செஞ்ச பாவத்திற்காக பாவமன்னிப்பு கேட்கப்படும் பொழுதோ, இல்லை ஒரு சிகிச்சையாளர் இருக்கார், அவருக்கு அது தெரியுது, அது சரியான இடத்த, அதாவது அக்குபஞ்சர் அப்படிங்கிறது சரியான எண்ணத்தை தூண்டுறோம், இல்லை சரியான புள்ளியை தூண்டுறோம். இப்போ ஒரு சரியான எண்ணத்தை தூண்டும் பொழுது என்ன ஆகும்னு சொன்னால், அதே போல் சரியான புள்ளியை தூண்டும் போது என்ன ஒரு நோய்கள் நல்லாகுது அப்படின்ட்டு வரும். நான் ஏன் அந்த இது சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த மனம் நிம்மதியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்றும் என்னென்னா தூய்மையானதாக இருக்கும். அந்த காற்று தான் ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமானதாக இருக்குது. அப்போ நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்றில் தான் அந்த உயிர் மூச்சு மட்டுமல்ல, நம்ம வாழ்க்கைக்கு உண்டான எல்லா விஷயமும் அதில் தான் கலந்துருக்கு. இப்போ மிக பழமையான காலங்களில் வாழ்ந்த நபர்கள், அவங்களுடைய எண்ணங்களும் அவங்களுடைய எல்லா ஞானங்களும் காற்றில் தான் இருக்குது. இப்போ வாழக்கூடிய நபருடைய எல்லா சிந்தனைகளும் என்னென்னா காற்றில் தான் இருக்குது. நம்ம சிந்தனை சரியான முறையில் செலுத்தும் பொழுது நமக்கு அந்த காற்றின் மூலியம் அந்த விஷயம் நமக்கு கிடைக்கப்பெறும். அப்போ நமக்கு இறைச்செய்திகள் காற்று மூலியமாக தான் வருது. இப்போ நம்ம ஒரு நபரை பற்றி பேசுகிறோம், அந்த நபர் இங்கே இல்லை, ஆனாலும் நம்ம பேசக்கூடிய விஷயம் அந்த நபருக்கு போய் சேர்ந்துடும். இப்போ ஒரு நபர் இங்கே இல்லைன்னா நம்ம அவரை பற்றி தவறாக பேசுகிறோம் அப்படின்னா அது எப்படியும் காற்றில் கலந்து அவருக்கு அது காற்றாக கலந்து போகத்தான் செய்யும். இப்போ நம்ம ஒரு நபரை தவறாக நினைக்கிறோன்னு வச்சுங்களேன், அந்த நபர் நம்மளை பற்றி தவறாக நினைக்கல, ஆனால் அவர்கிட்ட அங்கே ரிசீவர் இல்லை, நம்ம என்ன பண்ணால் அதை ரிசீவ் பண்ணுறோம். இப்போ நம்ம ஒருத்தர் தவறாக நினைக்கிறோம், ஆனால் அவர் நம்மளை பற்றி அப்படி நினைக்கல. அப்போ அவரோட ரிசீவர் இல்லாதன் காரணமாக நம்ம என்ன தப்பாக நினச்சோமோ நமக்கு 2 பிரச்சனைகள் வரும். முன்னே அப்படின்னா அவரை தப்பாக நினச்சதுக்கு உண்டான அந்த பாவமும், அதே சமயம் அவர் ரிசீவ் பண்ணலைங்களா இல்லைங்களா, அப்போ என்ன ஆகும்னா அவர் நல்லவராக இருக்கிறதன் காரணமாக அவருடைய பாவங்களுடைய பீடித்தனம்னா நம்மளை பாதிக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ எல்லாமே காற்றில் தான் நடைபெறக்கூடியதாக இருக்குது. இப்போ உங்கள் மனம் நிம்மதியானதாக அமைதியானதாக இருந்துட்டு சொன்னால் உங்களுடைய சுவாசம் தெளிவான முறையில் இருக்கும். எப்போ உங்கள் காற்று நீங்கள் சுவாசிக்கக்கூடிய காற்று நல்ல தூய்மையானதாக இருக்கோ, உங்கள் உடலும் மனதும் தூய்மையானதாக இருக்கும். அப்போ உங்கள் மனதில் ஒரு ஏக்கத்துடைய பெருமூச்சு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஏக்கத்தின் காரணம் என்னென்னா உங்கள் சுவாசிக்கக்கூடிய சுவாசமும் தடைபெறும். இப்போ ஒரு நிம்மதியான ஒரு விஷயம் வருது கேட்கும்போது உங்கள் சுவாசமே நல்லா உள்ளே இழுப்போம், நல்லா ப்ரீத் பண்ணுவோம். இதே நமக்கு வந்து சங்கடமான விஷயம் வருது, நம்ம சுவாசமே நல்லா இருக்காது, நம்ம காற்றுகள் வெளியே தான் போகும். நம்மளுடைய சுவாசத்தின் மூலிமா காற்று உள்ளே தான் போகணுமே தவிர நம்மளுடைய காற்று வெளியே போகக்கூடாது. எப்போ நம்ம காற்று உள்ளே போகாமல் வெளியே அதிகமாக செலவிடப்படுதோ நமக்கு என்னென்னு சொன்னால் உடல் பாதகமாயிட்டு வருதுன்னு அர்த்தம். அப்போ நம்முடைய மனம் எந்த அளவுக்கு தூய்மையாக இருக்கோ, அதாவது நிம்மதியாக இருக்கோ, அதே போல் நம்ம சுவாசிக்கக்கூடும் தூய்மையானதாக மாறும். அப்போ அந்த காற்றெல்லாம் இறைச்செய்திலெல்லாம் கலந்துருக்கு. அதன் மூலியமாக தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா எல்லா விஷயங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ ஒரு மனிதன் தவறான விஷயங்களை நினைக்கிறான் அப்படின்னு சொன்னால் அதுவும் காற்றில் தான் போய் கலக்குது. அப்போ என்னென்னா எப்போ அந்த மனிதன் கெட்ட விஷயத்தில் சிந்திக்கிறானோ, அதிலேயே இருக்கிறானோ, அந்த யோசனைகளிலே இருக்கிறாங்களோ, அப்போ என்னென்னா கெட்ட சக்திகள் அவனை சூழ்ந்து கொள்ளுது. அதே போல் அந்த மனிதன் நல்ல விஷயங்களை நல்ல எண்ணங்களை நினைக்கிறான், அதிலேயே சிந்தனையில் இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்னா அவங்களுக்கு அந்த நல்ல சக்திகள் கிடைக்கப்பெறுது. அதாவது அவன் அந்த சிந்தனைகளை என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் நல்ல விஷயத்தின் மீது செலுத்தும் போது என்னன்னா அந்த காலத்தில் வாழ்ந்த நபர்களுடைய அந்த ஞானங்களும் காற்றில் தான் இருக்குது. இறை ஞானங்கள் இறைச்சி எல்லாமே காற்றில் தான் கலந்துருக்கு. நம்ம அந்த தெளிவான சிந்தனை செய்யும் பொழுது என்ன ஆகும்னா அது கண்டிப்பாக நமக்கு கிடைக்கப்பெறும். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்விக்கு பதில் கிடைக்கணும் அப்படின்னா அந்த கேள்விக்கு உண்டான பதில், அந்த கேள்வியை நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பதில் கிடைச்சே சேரும். ஆனால் அந்த கேள்வி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அந்த கேள்விக்குண்டான பதில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் எண்ணம் உண்மையானதாக, அதாவது தூய்மையானதாக இருந்துன்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த காற்றின் மூலியமாக உங்களுக்கு கிடைக்கப்பெற்றே தீரும். இதே போல தான் ஒவ்வொரு நபர்களும் எப்படி ஒரு விஷயம் ஒரு கண்டுபிடிப்பாளராக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் ஒரு லட்சியத்தை அடையக்கூடிய நபராக இருந்தாலும் சரி, எல்லாருமே இந்த சிந்தனையின் அடிப்படையில் அந்த மனதின் நிம்மதியின் காரணமாக சிந்திக்கும் பொழுது அது கிடைக்கப்பெறுதே தவிர ஒவ்வொரு கண்டுபிடிப்புகளும் இப்படி தான் இருக்குது. அவர் நிம்மதியாக இருப்பார், நிம்மதியாக இருக்கும்போது அந்த காற்றை அவர் சுவாசிக்கும் பொழுது அவருக்கு என்ன தேவையோ அது கண்டிப்பாக கிடச்சிரும். அப்போ நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் முன்னேறணும் அப்படின்னு சொன்னால் அந்த மனம் நிம்மதியானதாக இருக்கணும். அந்த நிம்மதியான மனதின் காரணமாக, அமைதியான மனதின் காரணமாக அந்த காற்றில் உள்ள அந்த இறைச்செய்திகள் நமக்கு கிடைக்கப்பெறும். அதே சமயம் நம்ம என்ன விஷயங்கள் நமக்கு ஞானங்களை கிடைக்கப்பெற வேணும்னு நம்ம நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக நமக்கு கிடைக்கப்பெறும். அதை விட்டுட்டு நம்ம ஒரு பதட்டத்தில் கவலை, துக்கம், பயம், கோபம்
இந்த மாதிரி ஒரு உணர்வுகள் இல்லாமல் உணர்ச்சிகள் அடிப்படையில் நம்ம வாழும்போது என்னென்னா நம்ம சுவாசிக்கிறதை காட்டும் அதே போல் தான் இருக்கும். இப்போ ஒரு நபர் இருக்கார், உணவு சாப்பிடும் பொழுது அதாவது டிவி பார்த்துட்டே சாப்பிட்றாரு, மொபைல் பார்த்துட்டே சாப்பிட்றாரு, இல்லை பேசிகிட்டே சாப்பிட்றாரு அப்படின்னா அவர் என்ன எண்ணங்களில் அந்த செயல் நடத்துகிறாரோ அதுதான் இன்புட்டாக போகும். என்ன இன்புட்டாக போகுமோ அது அவுட்புட்டாக வரும். அதே அந்த நபர் சாப்பிடும்பொழுது இறை சிந்தனையோட அந்த உணவுக்கு நன்றி செலுத்தி அதை ரசித்து ருசித்து பொறுமையாக அந்த உணவு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பொறுமையாக சாப்பிட்றாரு, நிம்மதியாக சாப்பிட்றாரு அப்படின்னா அதிலிருந்து விளையக்கூடிய அவுட்புட் சிறப்பானதாக இருக்கும். அப்போ என்னென்னா ஒவ்வொரு மனிதனும் மனதை நிம்மதியாக வச்சிட்டாங்கன்னு சொன்னால் அந்த தூய்மையான காற்று கிடைக்கப்பெறும். அந்த தூய்மையான காற்று தான் நம்முடைய உடலில் உள்ள தோள்கள் வழியாகவும் நம்ம சுவாசத்தின் மூலியமாகவும் நம்ம உடம்புக்கு போய் நம்ம உடலும் ஆரோக்கியம் பெறுது, மனமும் ஆரோக்கியம் பெறுது. அந்த காற்றுகளில் தான் இறை செய்தி இருக்குது. அந்த காற்றை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் தூய்மையான காற்றாக மாற்றணும் அப்படின்னு சொன்னால் நம்மள்ட்ட பாசிட்டிவிட்டி இருக்கணும். நம்மள்ட்ட பாசிட்டிவிட்டி இருக்கணும் அப்படின்னா மனம் நிம்மதியாக இருந்தால் பாசிட்டிவிட்டி தன்னை போல் வந்துடும். அப்போ அந்த நல்ல செய்திகள் நம்மளை சூழ்ந்து இருக்கும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா நான் ஒரு விஷயத்த சொல்லும்போது நீங்கள் காதுகளால் தான் கேட்குறீங்க. ஆனால் அந்த நியூஸ் வந்து காற்று மூலியமாக தானே வருது. இப்போ நம்ம ஒரு மொபைல் பார்க்குறோம், அதில் ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம் அப்படிங்கும்போது பார்த்துட்டே இருக்கிறோம். அந்த மொபைல் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்தோமோ அது காற்றுல கலந்துருச்சு, அது சுற்றி அதுதான் இருக்கும். அதாவது நம்ம ஒரு நபரை போய் சந்திச்சோன்னா நம்ம மனசுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா அவரை சுற்றி நல்ல விஷயங்கள் இருக்குது, நல்ல எண்ணங்கள் இருக்குது. அதன் காரணமாக அவரை சுற்றி உள்ள காற்று என்ன இருக்குன்னா அந்த நல்ல விஷயத்தை இருக்கிறதுனால நம்ம போகும்போது அந்த காற்றை நம்ம சுவாசிக்கும்போது நம்ம புத்துணர்ச்சி ஏற்படுது. இதே போல் நம்ம இங்கேருந்து டூருக்கு போவோம், சுற்றுலா போகும்பொழுது நமக்கு அங்கே உள்ள அந்த புதிய காற்றின் காரணமாக நிம்மதி ஏற்படுறதை தவிர அந்த சுற்றுலா போகிற தலம் அப்படிங்கிறது நமக்கு நிம்மதி ஏற்படுத்துறதில்ல. அதே போல் ஒரு ஹோட்டலுக்கு போய் உணவு சாப்பிட போகிறோம் அப்படின்னா அந்த உணவில் எந்த சுவையும் இல்லை, ஆனால் சுவைக்காக தான் நம்ம போகிறோம். ஆனால் அந்த பாதையில் போகும்போது நம்ம நிறைய விஷயங்களை சந்திப்போம், நிறைய நபர்களுடைய தொடர்பு கிடைக்கும். அதுதான் சிறப்பானது. அந்த அனுபவங்களில் தான் நம்ம அந்த நல்ல விஷயங்கள் கிடைக்கப்பெறுமே தவிர நிம்மதி பெறும். அந்த உணவில் எதுவும் கிடையாது. ஆனால் இந்த விஷயங்கள்லாம் சேர்ந்து நம்ம அனுபவித்து போய் அங்கே சாப்பிடும்போது தான் அந்த உணவு சிறப்பாக அமையுமே தவிர நம்ம உணவு மட்டுமே நோக்கமாக வச்சோம்னு சொன்னால் கண்டிப்பாக அது சிறப்பாக அமையாது. அதை நம்ம போவோம், நமக்கு திருப்தி கிடைக்காது. நம்ம எவ்வளோ விஷயங்கள் சாப்பிட போவோம், நிறைய ஹோட்டலாக சுற்றுவோம், நிம்மதி கிடைக்காது. ஏன்னா நம்ம அந்த சாப்பிட்ற மட்டும் நோக்கமாக வச்சோமே தவிர அந்த வழியில் செல்லக்கூடிய விஷயங்கள் அதை சார்ந்த விஷயங்கள் நம்ம அந்த அனுபவத்தை கவனிக்காதன் காரணமாக நமக்கு வந்துட்டு நமக்கு திருப்தி அடைய மாட்டேங்குது. இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா அந்த காற்று அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. இப்போ நம்ம ஒரு செயல் செய்யும்போது நிம்மதியாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் பொறுமையாக இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த தூய்மையான காற்று நமக்கு கிடைக்கப்பெறும். அந்த தூய்மையான காற்றின் மூலமாக நமக்கு என்ன ஆகும்னு சொன்னால் வந்துட்டு நம்ம வாழ்க்கைக்கு உண்டான எல்லா விஷயங்களும் நமக்கு கிடைக்கப்பெறும். அதே போல் அந்த காற்றின் மூலியமாக தான் நம்ம ஒரு விஷயத்தை எல்லாத்துக்கும் சொல்கிறோம். இப்போ இங்கே நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அது காற்று மூலியமாக தான் போகுது. அப்போ என்னென்னா நம்ம காதுகளில் தான் கேட்குறோம். ஆனால் காதுகளில் கேட்குறதுக்கு முன்னாடியே நம்ம மூக்குகளால் என்ன பண்ணுறோம்னு சொன்னால் சுவாசிக்கும் பொழுது இந்த விஷயங்கள் நமக்கு போயிடுது. இப்போ நம்ம ஒரு இடத்துல இருக்கோம், ஒருத்தரை போய் சந்திப்போம், அவர் எதுவுமே சொல்ல மாட்டார். ஆனால் சொல்லாமையே அவர் என்ன சொல்ல வர்றாரு, அவர் என்ன நம்மளை எப்படி கிரகிக்க முடியுதுன்னா அவருடைய சிந்தனைகள் அந்த எண்ணங்கள் என்ன காற்றில் கலந்துருக்கு. நமக்கு போய் இங்கேருந்து நுகரும் பொழுது அவருடைய அதாவது அவர் என்ன நினைக்கிறாருங்கன்னு நம்ம சுவாசத்தாலேயும் நம்ம புரிஞ்சுக்க முடியும். அப்போ என்ன நம்ம காதுகளால் கேட்குறோம் அப்படிங்கிறது ஒரு புறம் இருந்தாலும் மூக்கு மூலிமா நம்ம சுவாசிக்கும் போது என்னென்னா அந்த செய்திகள் நமக்கு போயிடுது, நம்ம புரிஞ்சுக்கிறோம். இது உங்களுக்கு நல்லா புரியும். அந்த காற்று அப்படிங்கிறது அந்த செய்திகளை கொண்டிருக்கு. அதை நம்ம சுவாசிக்கும் பொழுது நம்ம காதில் கேட்காமையே அந்த விஷயம் நம்ம கிடைக்கப்பெறுறோம். அதே போல் தான் நம்ம ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த காற்றில் சுவாசிக்கும் பொழுது நம்ம எதையுமே படிக்காமல் எதையுமே பார்க்காம அந்த சுவாசத்தின் மூலிமா அந்த ஞானங்களை பெற்றுக்கொள்கிறோம். இப்போ நம்ம மனம் நிம்மதியாக இருந்துன்னு சொன்னால் நமக்கு தேவையான எல்லா விஷயங்களும் காற்றின் மூலமாக கிடைக்கப்பெறும். இப்போ நிம்மதியான மனதின் காரணமாக தூய்மையான காற்று கிடைக்கப்பெறும் பொழுது அந்த தூய்மையான காற்றில் ஞானங்கள் இறைச்செய்தல் எல்லாம் கலந்துருக்கிறது. கண்டிப்பாக நம்ம மனதை நிம்மதியாக அமைதியாக வச்சுட்டோன்னு சொன்னால் நமக்கு தூய்மையான காற்றின் மூலிமா நமக்கு தேவையானது எல்லாமே கிடைக்கப்பெறும். நன்றி.